வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஜப்பானில் ஒரு டைம் வார் நடந்துச்சு. அந்த வார் நடக்கும்போது நடந்த சம்பவம் இது. ஒரு சின்ன பையன் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட தம்பி இறந்துடுறாப்புல. ரொம்ப குட்டி குழந்த. அவன் என்ன பண்ணுறான்னா, அவனை புதைக்கிறதுக்கு எங்கே புதைக்கலான்னு சொல்லிட்டு அவனை முதுகில் ஷோல்டரில் தூக்கிட்டு இடம் எங்கே புதைக்கலான்னு சொல்லிட்டு இப்படி அலைஞ்சிட்ருக்காப்புல. இதை பார்த்துட்டு ஒரு சோல்ஜர் ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் இவ்வளோ நீ சுமந்துட்டுருக்க, உனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குல்ல, அதனால் நீ அப்படியே இறக்கி வச்சுறேன் அப்படின்னோடனே அந்த பையன் சொன்னாப்லையாம், ஹீ இஸ் நாட் ஹெவி, ஹீ இஸ் மை பிரதர். இது ரொம்ப கனமாக இல்லை, ஏன்னா இது என்னோடய தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கான். இது என்னாச்சுன்னா, நம்ம ஜப்பானில் என்னாச்சுன்னா, இது ஒரு ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஸோ யார் பார்த்தாலும் இது இன்னுமே சிப்ளிங்ஸ் இருந்தால் இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரபலமாயிடுச்சு. ஹீ இஸ் நாட் ஹெவி, ஹீ இஸ் மை பிரதர், ஹீ இஸ் நாட் ஹெவி, ஹீ இஸ் மை பிரதர்ன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அப்புறம் இது ஒரு மோட்டோவாகவே வச்சுட்டாங்க. அப்போது இதை என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க உடனே சொல்லுவாங்க, தே ஆர் நாட் அ பர்டன், யூனோ, தே ஆர் மை சிஸ்டர், தே ஆர் நாட் அவங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கல, ஏன்னா அவங்க இது என்னோட அக்கா, என்னோட தம்பி, அந்த மாதிரி யார் வேணாலும் அப்படி சொல்லிக்கிறாங்க கூட பிறந்தவங்கள. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. ஹீ இஸ் நாட் ஹெவி, ஹீ இஸ் மை பிரதர், ஹீ இஸ் நாட் ஹீ இஸ் நாட் ஹீஸ் நாட் அ லூசர், ஹீஸ் மை சிஸ்டர். அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கூட பிறந்தவங்கள எவ்வளோ தூரம் பொறுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அதை நம்ம பிரச்சனை, நிறைய பேர் கூட பிறந்தவங்கள ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையாக பார்க்குறோமா, இல்லை அவங்க என் கூட பிறந்தாங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அக்செப்ட் பண்ண போகிறோமாங்கிறது தான் இந்த கதை. ஆக்சுவலி இது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ஹீஸ் நாட் ஹெவி, ஹீஸ் மை பிரதர். இது 4-5 தடவை படிக்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்கள எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ, அவங்க எவ்வளோ தேவைன்னு நம்ம அவங்க அதான் சொல்ல, இந்த கூட பிறந்தவங்களில் ஒருத்தவங்கள்ட்ட ஈகோலாம் பார்த்து உங்களை கேட்கணுன்லாம் அவசியம் இல்லை. கேட்காமே நீங்கள் உதவி பண்ணலாம். உங்களுக்கு உதவி பண்ணணும்னு எண்ணம் இருந்தால் இது யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவும் தேவையில்லை, எக்ஸ்பிளைன் பண்ணவும் வேண்டியதில்லை. ஓகேயா? ஏன்னா ஹீ இஸ் நாட் ஹெவி, ஹீ இஸ் யுவர் பிரதர்.